உமையே அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிற வள்ளலார் வாழ்க்கையில் நகர்த்திய அற்புதங்களை பார்த்தோம். பாரத நாட்டை பொறுத்தவரை இது ஒரு புண்ணிய பூமி. உலகத்திலேயே பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த புண்ணிய நதிகள் வேறு எங்கேயுமே கிடையாது. கங்கேச்ச யமுனே செய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதங்குருன்னு நம்ம நதிகளை தாயாகவும் தெய்வமாகவும் வழங்குகிறோம். 1 2 இல்லை, ஏராளமான நதிகள் இருக்குது. எல்லாமே புண்ணிய நதிகள். அந்த நதிகள்லாம் நாம் ஸ்நானம் பண்ணால் நாம் பண்ணக்கூடிய பாவத்தெல்லாம் அந்த நதியில் கரைச்சி வர்றோம். அந்த நதிகள் அந்த பாவத்தை ஏற்றுண்டு நம்மளை புண்ணியவானாக ஆக்கிடுறது. இது ஒரு பெரிய விசேஷம். அப்படிப்பட்ட புண்ணிய வாய்ந்த நதிகளில் கங்கை நதி பிரதானமானது. தேவகங்கைன்னே பேர். கங்கையை பொறுத்தவரை அநேகமாக எல்லாருக்கும் எங்கே உற்பத்தி ஆகுது என்னங்கிறது தெரியும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதனுடைய உண்மையான உற்பத்தி இடம் எது அப்படிங்கிறது அநேகமாக என்ன மாதிரி ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னு இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அது கூட யாருக்கு யமபயம் கிடையாது அப்படின்னு ஆதி ஆச்சாரியால் சொல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அத்தோட யம தர்மராஜனே இந்த காரியத்தை பண்ணால் அவர்களை நான் தீண்ட மாட்டேன், அவர்களுக்கு பூரண ஆயுசை கொடுப்பேன், தீர்காயுசு அவர்கள் வாழ்வார்கள், அவருடைய வாழ்க்கையை நடுவில் நான் பறிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்கான் யமன். அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதையும் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். திருப்பதகா அப்படின்னு ஒரு நதிக்கு பேர். அது எந்த நதி? அதுதான் கேள்வி. இதுக்கான பதிலாக எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். மகாபலி சக்கரவர்த்தி அசுர குலத்தை சேர்ந்தவன். அசுர குலத்துக்கான அந்த குணம் அவனுக்கு இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன். அதனால் பகவான் என்ன நினைக்கிறார், அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும், முக்தி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கோசரம் பகவான் கிளம்பி வரார். அப்போது அவன் யாகம் பண்ணிட்டுருக்கான். யாகத்தை முடிச்சுட்டு தானங்களை கொடுத்துட்டுருக்கான். யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அந்த தானங்களை அவளுக்கு கொடுத்துட்டே இருக்கான். அப்படி அவன் தானம் கொடுத்துட்டு இருக்கும்போது பகவான் வாமனம் சும்மா ஒரு 3 அடி உயரத்துக்கு வாமன அவதாரம் எடுத்துன்னு வர்றார். அவங்ககிட்ட அவர் தானம் கேட்க நிற்கிறார். அப்போ அவன் அநேகமாக தானத்தெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டான். அதனால் பகவான் கை நீட்டி தானத்தை கேட்கும்போது அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் எல்லா தானமும் கொடுத்து முடிச்சுட்டேன் அவன் சொன்னப்போ பகவான் என்ன சொல்கிறார், என்னுடைய கால்னால் ஒரு 3 அடி கொடுத்து என்ன போகிறேன் எனக்கு அப்படிங்கிறார். அவன் பார்க்குறான். சரி தாராளமாக எடுத்துங்கோ, ஏன்னா அவரே 3 அடி இல்லை 3 அடி தானே எடுத்துங்கோ உங்கள் கால்னால் அப்படின்னு சொல்கிறான். அப்படி வாமன் சொன்ன உடனே திடீர்னு அப்படியே பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்துடுறார். ஆகாசத்துக்கும் பூமிக்குமா கடகடகடன்னு வளர்ந்துட்டார் பகவான். வளர்ந்துட்டு அவருடைய ஒரு பாதத்தினால் இந்த லோகத்தையே அளந்துட்டார். ஒரே ஒரு பாதத்தை வச்சு லோகத்தை அளந்துட்டு இன்னொரு பாதம் அப்படியே விண்ணுலகம் போகிறது. இந்த மேலோகமே போயிடுது, அங்கே அழகிறதுக்கு போயிடுது. அப்படி போகும்போது விண்ணுலகத்தில் பகவானுடைய பாதத்தை பார்த்த உடனே ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் விழுந்தரிசன் ஓடி இந்த பாதத்தை பார்த்து எல்லாருமே வணங்குறான். அடாடா என்னவோ விசேஷம், பகவானுடைய பாதம் விண்ணுலகம் வந்திருக்குன்னு. அப்போ பிரம்மா என்ன பண்ணுறார், தன் கையில் இருக்கிற கமண்டத்தில் இருக்கிற ஜலத்தினால் அவர் பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணுறார். அந்த பிரம்மானுடைய கமண்டத்தில் இருக்கிற ஜலம்தான் தேவலோகத்தில் நதியாக ஓடி தேவகங்கை அப்படின்னு கங்கை முதலாக அங்கே தான் உற்பத்தி ஆகுது. பிரம்மாவனுடைய கமண்டத்திலேருந்து வந்தது தான் கங்கா ஜலம், கங்கா நதி. காவேரி நதி கூட அகஸ்தியனுடைய கமண்டத்திலேருந்து தான் வந்தது. அகஸ்தியர் கமண்டத்தில் ஜலம் வச்சுட்டு இருக்கும்போது விக்னேஸ்வரர் காக்காவை அதை தட்டி விட்டுடுறார். உடனே அது நதியாக பிரவாகமாக ஓட ஆரம்பிச்சுடுச்சு. அந்த இடத்துலையும் நெல்லி மரமாக இருக்கிறது விஷ்ணு தான், பகவான் தான். இப்போ நெல்லி மரத்து அடியில் வேர்லெல்லாம் இந்த ஜலம் ஓடி பிரவாகமாக போகிறது. அந்த வேருங்கிறது பகவானுடைய பாதம். அங்கே காவேரியும் பகவானுடைய பாதத்தை நினச்சிருந்தான் போனால், இங்கே கங்கையும்
பகவான் பாதத்தை நினச்சிருந்தா இங்கே வந்தால் தேவகங்கைன்னு பேர். அந்த கங்கையை தான் பகீரதன் அவனுடைய முன்னோர்கள் எல்லாம் பாதாளத்தில் பஸ்மமாக போய் மோட்சம் அடையாமல் இருந்ததுனால அவன் என் சிவனை குறித்து ஈஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணுறான். கடுமையான தபஸ் பண்ண பிறகு ஈஸ்வரன் பிரத்யட்சமாகி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, தேவலோகத்திலேருந்து அந்த கங்கா வரணும், கங்கையை இந்த பாதாள லோகத்தில் என்னுடைய பித்ருக்களுக்கெல்லாம் சாம்பலாக இருக்கா, அவளை நினச்சாதான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும், அதை நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்ட உடனே அவர் அனுகிரகம் பண்ணுறார். அப்படியே நடக்கும்ன்றார். ஆனால் தேவலோகத்திலேருந்து வரக்கூடிய கங்கையை தாங்குகிற சக்தி யாருக்குமே கிடையாது. அதனால் பகீரதனை ஈஸ்வரனே கேட்டுக்கிறான், நீங்களே அதை தாங்கிக்கோன்னு. அதனால் ஈஸ்வரனே அந்த கங்கையை தன் தலையில் தாங்கிண்டு அதில் ஒரு சடை மூலிமா அப்படி லேசாக பூலோகத்தில் போகும்படியாக எடுத்து விடுறார். அதுதான் கங்கா நதின்னு நம்ம பூலோகத்தில் ஓடின்னு இருக்கு, நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அந்த கங்கா நதி உற்பத்தி ஆகிற இடம் பூலோகத்தில் கங்கோத்ரின்னு பேர். அங்கே கோமுக்குன்னு ஒரு குகையில் பசுனுடைய முகம் மாதிரி இருக்கும், அதுலேருந்து அது பீரிட்டுன்னு வருது. அதுதான் ஆரம்பம். கங்கை எங்கே உற்பத்தி ஆகுங்கிறத போய் யாராலும் பார்க்க முடியாது, யாரும் பார்த்ததில்லை. இங்கே கோமுக்கிலேருந்து தான் வருது, அதுலேருந்து தான் நமக்கு கணக்கு. அப்படி வரக்கூடிய அந்த கங்கா நதியை பாகீரதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கூப்பிட்றோம். அந்த பாகீரதி நதியானது அலகநந்தா அப்படிங்கிற நதியோடு சேர்ந்து அது தேவப்பிரயாகை அப்படிங்கிற இடத்துல ஒன்றா சேருது, சங்கமம் மாறுது. அங்கேருந்து தான் அதுக்கு கங்கா அப்படின்ற பேர் இருக்குது. கங்கையை பொறுத்தவரை எந்த இடத்துல ஸ்நானம் பண்ணாலும் நமக்கு பணம் தான், புண்ணியம்தான். அதனால் எதுக்குமே விசேஷமான இடங்கள்னு இருக்குது இல்லையா, அப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் காசி, கயா, பிரயாகை. இந்த இடங்களில் கங்கையை ஸ்நானம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கங்கைக்கு இருக்கக்கூடிய பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், ஒரே ஒரு முறை கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டாலே போகிறோம், நம்ம பண்ண பாபம்லாம் போய் நம்ம புண்ணியவானாக ஆகிடுவோம். அந்த சக்தி கங்கைக்கு உண்டு. சில நதிகளில் 7 நாள் ஸ்நானம் பண்ணணும், சில நதிகளில் 3 நாள் ஸ்நானம் பண்ணணும். ஆனால் கங்கையை பொறுத்தவரை ஒரே ஒரு முறை ஸ்நானம் பண்ணாலே போகிறோம், நம்ம பண்ண பாபம்லாம் போய்டு நம்ம புண்ணியவானாக ஆகிடுவோம். அந்த அளவுக்கு விசேஷமானது கங்கை. அந்த கங்கை அங்கேருந்து உற்பத்தி ஆகி ரிஷிகேஷ், ஹரித்வார், பிரயாகை, காசி, கயா, பாட்னா வழியாக மேற்கு வங்காளத்தில் போய் கங்கா சாகர் அப்படின்ற இடத்தோட கங்கையில் சங்கமம் ஆகிடுது. இந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்நானம் பண்ணாலும் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது தான் கங்கா மாதா. ஆதியாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, கங்கா ஜல லவ கணிகா பீதாங்கிறா. கங்கா ஜலத்தில் லவகணிகா பீதா, ஒரு துளி போகிறோம் உத்தரின் அளவுக்கு யார் பானம் பண்ணுறானோ சாப்பிட்றானோ அவனுக்கு யமன் பயமே கிடையாது, யமனை குறித்த பயமே அவனுக்கு ஏற்படாது அப்படின்னு ஆதியாச்சாரியால் சொல்கிறார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது கங்கா நதியானது. கங்கையினுடைய சகோதரி தான் யமுனை. சூரியனுக்கு சம்கை அப்படின்னு ஒரு மனைவி உண்டு. அந்த சம்கைக்கு சூரியனுடைய ஒளியை தாங்குகிற சக்தி இல்லை. அவர் தேஜஸை பார்த்து அவர் கிட்ட நெருங்கினாலே அவளால் தாங்க முடியல. அதனால் அவள் என்ன பண்ணுறா, ஒரு நாளைக்கு தன்னை மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி அவளுக்கு உயிர் கொடுத்து வச்சுட்டு அவள் சம்கை ஒரு ரிஷியோட குமாரத்தி, அவர் தன் தகப்பனார்கிட்டே அவள் போயிட்டா. இந்த அவளால் உருவாக்கப்பட்டதுக்கு சாயான்னு பேர். சாயான்னா நிழல். அந்த சாயாவை தான் அவள் வச்சுட்டு போயிட்டான். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அவகிட்ட சூரியன் நெருங்கி வரும்போது அந்த ஒளி தாங்காமல் அவள் கண்ணை மூடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் சூரியனுக்கு கோபம் வந்துவிட்டு அவர் என்ன பண்ணார், உனக்கு பிறக்க போகிற குழந்தைகள்லாம் கருப்பாக தான் பிறக்கும்னு சாபம் கொடுத்துட்டார். சூரியனே கொடுத்துட்டார். அவளுக்கு 2 குழந்தை பிறக்கிறது சம்கைக்கு. ஒரு குழந்தை யமன், கண்ணங்கரேல்னு தான் இருக்கும் அந்த குழந்தையும். இன்னொரு குழந்தை கண்ணங்கரேல்னு பிறந்தது யமுனை. இந்த யமுனை என்ன பண்ணுறா, ஈஸ்வரனை குறித்து தபஸ் என்றா, கடுமையாக தபஸ் பண்ணுறா. அந்த தபஸுக்கு மெச்சி பகவான் என்ன பண்ணுறார், அவளுக்கு புண்ணிய நதியாக போகக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்குறார். அதுதான் யமுனா நதி, புண்ணிய நதி. பகவானுடைய
அருள்னால் அது புண்ணிய நதியாச்சு. ஆனால் அது கண்ணங்கரையில்னு இருக்கும். அந்த புண்ணிய நதி கரையில் தான் கருப்பு நிற நீல நிற கண்ணன் விளையாடி லீலைகள்லாம் பண்ணார். யமுனா நதியும் கருப்பு, கண்ணனும் கருப்பு. அவர் அங்கே தான் லீலைகள்லாம் பண்ண இடம், அவர் இருந்த இடத்துல. அந்த யமுனை நதி என்ன பண்ணுறா, ஒரு நாளைக்கு தன்னுடைய சகோதரன் யமனை கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு யமனுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுது. அப்போ யமன் என்ன பண்ணுறான், ஒரு வரம் மாதிரி அனுகிரகம் பண்ணுறான். இந்த பெரியவர்கள், மகான்கள், அவதார புருஷர்கள், ஏன் பகவானே ஏதான ஒரு காரியம் நடந்து சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு லோகக்ஷேமம் சம்பந்தமாக ஜனங்கள்லாம் நல்லா இருக்க முடியாது ஏதான ஒரு அனுகிரகத்தை பண்ணுவாள். யமனும் அப்படி தான் பண்ணான். தன்னுடைய சகோதரி விருந்தை சாப்பிட்டுட்டு அவன் என்ன அனுகிரகம் பண்ணான்னா, இந்த தினத்தில் யார் ஒருத்தன் தன் சகோதரி வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்றானோ அவனை நான் தேவையில்லாமல் அவனை நான் பீடிக்க மாட்டேன், அவனை நான் அவன் உயிர் எடுக்க மாட்டேன், அவன் தீர்காயுசாக இருப்பான், பூர்ண ஆயுசோடு இருப்பான், 100 வயசு இருப்பான்னு அனுகிரகம் பண்ணுறார். அதே மாதிரி யார் ஒருத்தி தன்னுடைய சகோதரனுக்கு இந்த தினத்தில் விருந்து வைக்கிறாளோ அவளுடைய உயிரை நான் பழிக்க மாட்டேன், அதாவது தீர்காயுசு கொடுப்பேன், அவள் 100 வயசு தீர்காயுசாக வாழ்வா அப்படிங்கிறத ஒரு வரத்தை யமன் கொடுக்குறார். அந்த நாள் கார்த்திகை மாதம் சுக்கலபக்ஷ துவாதசி திதி. அந்த நாளில் தான் யமனை யமனுக்கு விருந்து வச்சா. அந்த நாளை தான் அவர் ஒரு முக்கியமான நாளாக சொல்லி ஜனங்களுக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணிருக்கார். அப்படி எல்லாருமே க்ஷேமமாக தீர்காயுசாக வாழணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். திருப்பதிகா அப்படிங்கிற பெயர் கங்கைக்கு உண்டு. ஏன்னா கங்கை தான் 3 இடத்துல வரா. தேவலோகத்தில் தான் உற்பத்தி ஆகிறா தேவகங்கை, அப்புறம் பூலோகம் வரா, அப்புறம் பாதாள லோகம் போகிறா பகீரதனுடைய முன்னோர்களுக்கு முக்தியை கொடுக்கறதுக்கு. அதனால் திருப்பதிகான்னு கங்கைக்கு தான் பெயர். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 2ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை தங்கரதம், 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரம் தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய காமாட்சி.